அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கலைத்துறையில் எவ்வாறு வெற்றி அடைவது, என்ன மாதிரியான வழிபாடு அல்லது பரிகாரம் செய்தால் கலைத்துறையில் கொடிகட்டி பறக்க முடியும் என்பது பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க. இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறையினரிடம் சினிமாவில் நடிக்க வேண்டும், பாட வேண்டும், நாம் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்ற ஆர்வம் மிகவும் அதிகமாக உள்ளது. ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் மேசமாகி லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் மகர வீட்டில் அதாவது 10ஆம் இடத்தில் அமர்ந்து சுபகிரக பார்வை பெற்றால் அவர் பட இயக்குனராகவும் புகழ்மிக்க நடிகராகவும் வர முடியும். அதேபோல ஒருவரது ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் ஆட்சி நட்பு பெற்று லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் அவர் நடிப்பில் புகழ்பெற்று திரைப்படத்துறையில் அதிக வாய்ப்புகளை பெறலாம். ஒருவரது ஜாதகத்தில் சனியும் புதனும் இணைந்து ஆட்சி உச்சம் நட்பு பெற்றால் அவர் கர்நாடக இசையில் புகழ் பெறுவார். ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சனி நட்பு பெற்றால் அவருக்கு நாட்டியம் நன்றாக வரும், புகழ் பெறுவார். இந்த உலகத்தில் இந்த வையகத்தில் மிகவும் சிறந்த புகழை அடைவார். சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர் இயக்குனராக வர வேண்டும் என்றால் 7வது வீட்டில் புதன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் தனித்தோ அல்லது இணைந்தோ இருக்க வேண்டும். மேலும் சினிமாவில் புகழ் பெற விரும்புபவர்கள் தங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் ஆய்வு செய்து நாம் கூறும் எளிய பரிகாரங்களை இளம் வயதிலேயே செய்தால் 18 வயது முதல் கடைசி வரை நாட்டியம், நாடகம், சினிமா போன்ற கலைத்துறைகளில் சிறந்தவர்களாக வரலாம். மேலும் சினிமாவில் வாய்ப்பு பெற முயற்சிக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் சினிமாவில் தற்போது நடித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் மேன்மேலும் புகழ் பெற உதவி புரியும் ஒரே கடவுள் கிருஷ்ண பகவான் தான். கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்த பெருமாள் தான். அதனால் சினிமாவில் புகழ் பெற விரும்புவோர் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை ஏகாதசி திதியில் தங்களது குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைத்துவிட்டு கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் ஆலயத்துக்கு காலை நேரத்தில் சென்று 108 சுற்றுக்கள் சுற்றி சூடமேற்றி சாமி தரிசனம் செய்து வர வேண்டும். இதேபோல தொடர்ந்து 3 மாதங்களில் வரும் வளர்பிறை ஏகாதசி திதியில் தவறாமல் 108 சுற்றுக்கள் சுற்றி சூடமேற்றி தரிசனம் செய்து வர வேண்டும். ஆலயத்தில் தீப தரிசனம் காணும்போது கண்களை மூடாமல் தீப ஒளியை உங்கள் கண்களுக்கு கொண்டு வர வேண்டும். இவ்வாறு வழிபட்டால் 3வது மாத முடிவில் சினிமாவில் வாய்ப்பு தடையின்றி கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்கள், வீணாகாது. மேலும் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடுபவர்களும் ஏற்கனவே நடித்துவிட்டு தற்போது வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களும் புதன் பகவானையும் சுக்கிர பகவானையும் தினசரி காலையில் வணங்கி வந்தால் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும். இயல், இசை, நாடகத்தில் புகழ் பெற விரும்புபவர்களும் வணங்கினால் நிச்சயம் வாய்ப்பு உண்டு. எனவே மேற்படி நாம் கூறிய எளிய பரிகாரங்களை செய்து கலைத்துறையில் வெற்றியடைய தங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.